அல்லாஹுடைய கிருபையால ரஹ்மத்தான முதல் 10 முடித்து அவனுடைய கிருபையின் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மக்ஃபிரத்துடைய 10 நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுக்கக்கூடிய ரஹ்மத்தையும் கிருபையும் முழுமையாக நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதிர்வரக்கூடிய மக்ஃபிரத்துடைய 10 அவனுக்கு பிடித்தமான அமல்களை செய்து அவனால் உண்டாகக்கூடிய மக்ஃபிரத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. பொதுவாக உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு அருகாமையிலும் சரி அல்லது ஊர் அளவிலும் சரி நாடு அளவிலும் சண்டைகள், குரோதம், விரோதம், கோபம் இது போன்ற எதிர்வினை ஆற்றக்கூடிய குணங்களும் நிகழ்வுகளும் நடப்பது எதன் காரணமாகனா உள்ளத்தினுடைய கடினத்தன்மையின் மூலமா. உள்ளம் கெட்டு போயிருச்சு, உள்ளம் கல்லாக ஆயிருச்சு, உள்ளம் உறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய உணர்வுகள் மூலமாகவும் நடவடிக்கைகள் மூலமாகவும் நெகட்டிவான வைப்பு, சண்டைகள், கோபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும். அல்லாஹ் இன்று ஓதக்கூடிய வசனத்துல ஒரு அழகான அற்புதமான வசனத்தை சொல்றான். அலா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டுதான் தத்துமையின்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. உலகத்துல முழு மனித சமூகமும் 2 விஷயத்துக்காகத்தான் ஓடுறான். வாழ்வாதாரத்துக்காக, வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், குழந்தை, கல்வி, என்ன துறைகளை எடுக்கிறாங்களோ மனித சமூகம், அந்த துறைகள் மூலமாக அவன் எதிர்பார்க்கக்கூடிய 2 விஷயம். ஒன்று உள்ள நிம்மதி, 2வது ஹலாலான வருமானம், வாழ்வாதாரத்திற்குண்டான எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாத வருமானம் இதன் மூலமாக எதிர்பார்க்கிறான். ஆனா உள்ளம் நிம்மதியான உள்ளத்தை மனிதன் அடைந்திருக்கிறானா அப்படின்னா இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், அடியானே நீ என்னை நினைப்பதற்காக இரவு காலையிலும் மாலையிலும் சிறிது நேரத்தை ஒதுக்கி, என்னை நினைப்பதற்காக காலையிலும் மாலையிலும் சிறிது நேரத்தை ஒதுக்கிக் கொள், உனக்கு 2 பாக்கியங்களை நான் தரேன். நாம எந்த விஷயத்திற்காக முழு மனித சமூகம் ஓடுதோ அல்லாஹ் இந்த அவனுடைய நினைப்பின் மூலமாக, அவனுடைய திக்ரின் மூலமாக தர்றான். ஒன்று, உன்னுடைய தேவைகளை, அன்றைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். என்னுடைய நினைப்புல என்னுடைய திக்ரில் நீ ஈடுபட்ட அப்படின்னு சொன்னா அன்றைய நாளுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். 2வது சொன்னா அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தை சீமான்தனமாக ஆக்குறேன். யாருடைய செல்வத்தையும் எதிர்பார்க்காம, யாருடைய கரங்களையும் எதிர்பார்க்காம, யாருடைய பொருளையும் அபகரிக்காம, யாருடைய வளர்ச்சியும் பார்க்க பொறாமைப்படாத உள்ளத்தை, சீமான்தனத்தை நான் தரேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அவன் அழைக்கக்கூடிய அழைப்பை மனித சமூகம் ஏற்றுவிட்டால் உள்ளம் நிம்மதியாயிரும். உள்ளம் நிம்மதியாயிருச்சுன்னா மனைவிக்கு மத்தியில சண்டை இருக்காது, உறவுகளுக்கு மத்தியில பிரிவு இருக்காது, தாய் தந்தைக்கு மத்தியில அன்பும் பாராட்டும் ஒழியக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான் அடியானை பார்த்து, அடியானே இந்த திக்ரின் மூலமாக எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு பாக்கியங்கள் இந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அடியானே நீ உன்னுடைய படுக்கையில என்னை நினைச்ச அப்படின்னா, உன்னுடைய படுக்கையில என்னை நினைச்ச அப்படின்னா நான் உன்னை பற்றி அரிசில நான் எனக்கு நினைவு, உன்னை பற்றி நான் அரிசில நான் மலக்குமார்களோடு உன்னை பற்றி உண்டான சிந்தனையை நான் ஏற்படுத்துகிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சங்கடங்கள், கஷ்டமான சூழல்ல என்னை நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா உன்னுடைய விஷயத்தை நான் மக்ஃபிரத்தாக ஆக்கி கொடுக்கிறேன். உன்னுடைய பாவத்தை மன்னிப்பது மட்டும் இல்லாமல், நீ உன்னுடைய சிரமத்துல, நோயில, சங்கடத்துல என்னை நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா உன்னுடைய பாவத்தை மன்னிப்பது மட்டும் இல்லாமல் பாவத்திற்கு பகரமாக நன்மையை அள்ளி தரேன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அடியானே என்னுடைய வார்த்தையை நீ கண்ணியப்படுத்தினால், என்னுடைய வார்த்தையை, என்னுடைய திக்ரை நீ கண்ணியப்படுத்தினால், என்னை நீ கண்ணியப்படுத்தினால் நான் மக்களுடைய உள்ளத்தில் உன்னை பற்றி உண்டான கண்ணியத்தை நான் அதிகப்படுத்துவேன். மக்களுடைய உள்ளத்தில்
உன்னை பற்றி உண்டான கண்ணியத்தை அதிகப்படுத்துறேன். மிஸ்ரே ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வரைக்கும் அல்லாஹுடைய மாறுபாடான செயல்பாடுல மது, சூது இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு கொடுத்தான். தெருவில் போகும் பொழுது போதையில போறாரு, மது அருந்தி விட்டு போதையில போறாரு. போதையில போகும் பொழுது யதார்த்தமாக பாதையில பார்க்கிறாங்க, அல்லாஹ் என்ற பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை ஒரு பேப்பர்ல எழுதப்பட்டு கீழே கிடக்கு. மிஸ்ரே ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை எடுத்துட்டு அதை பார்த்து சொன்னாங்க, நீ கீழே கிடந்து காலால் மிதிபடக்கூடிய தகுதியுள்ள துர்பாகியம் உள்ள பெயர் அல்ல, நீ உயர்வான இடத்தில் அமரக்கூடிய உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயர். எனவே அவங்க நேரா வீட்டுக்கு போய் தன்னுடைய அத்தர் பாட்டுக்குள்ள அந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையை போட்டான். இந்த வார்த்தை அல்லாஹுடைய நாமத்தை, அல்லாஹுடைய திருநாமத்தை கண்ணியப்படுத்துவதன் காரணமாக அல்லாஹ் அன்று வாழ்ந்த இறைநேசருடைய உள்ளத்துல போட்டான். நீங்க பிஸ்லே ஹாஃபிட்ட போய் சொல்லுங்க, எப்படி அல்லாஹுடைய திருநாமத்தை நீ கண்ணியப்படுத்தினாயோ, என்னுடைய திருநாமத்தை நீ கண்ணியப்படுத்தினாயோ, அதே போன்று உன்னுடைய பெயரை இந்த முழு உலகமும் ஒளியுமாறு நான் செய்வேன் என்பதாக சொன்னான். அன்றைய நாள்ல இருந்து அவங்க செஞ்ச எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ் தௌபாவை கொடுத்தான், வாய்ப்பை கொடுத்தான். அதற்கு பின்பாக மிகப்பெரிய மார்க்க ஞானியாக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம கண்ணியத்தை தேடி அலைகிறோம், நிம்மதியை தேடி அலைகிறோம், எல்லா சந்தோஷமும் நமக்கு வெளியே இருக்குது என்பதாக அலைகிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய நிம்மதி, உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய சந்தோஷம் என்னை நினைப்பதில் இருக்கிறது என்பதாக சொன்னான். அலா பிதிக்ரில்லா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் தத்மஇன்னுல் குலூப், உள்ளம் நிம்மதி அடையும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் போய் கேட்கிறார், ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களே, என்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல எந்த விதமான நன்மையான காரியங்களையும் செய்வதற்குண்டான யோசனையே வர்றதில்லை. எல்லா விஷயத்திலும் கெட்ட எண்ணம், குரோதம், கோபம் இது போன்ற உணர்வுகள் தான் வருது. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உன்னுடைய உள்ளம் வழிகேட்டில் இருக்கிறது, உன்னுடைய உள்ளம் வழிகேட்டில் இருக்கிறது. அந்த வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கு அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகமாக செய். அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தை உள்ளமாக மாற்றுவான், உள்ளத்தை பரிசுத்தமாக மாற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திக்ரால் நம்மளுடைய நாவையும் உள்ளத்தையும் நனையக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. மக்ஃபிரத்துடைய 10ல இருக்கிறோம். மக்ஃபிரத்துடைய 10 இன்றைய இரவிலிருந்து ஆரம்பமாக அவனுடைய மக்ஃபிரத்தை பெற்றே இந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல நாம இந்த நாட்கள்ல இரவிலும் பகலிலும் நாம வேலை செய்யறோம், கணவனுக்கு வேலை செய்யறோம் அல்லது மனைவி மக்களுக்காக உழைக்கிறோம். இந்த நேரத்துல நம்மளால தனியா உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் திக்ர் செய்யணும் என்பதாக எதிர்பார்க்கிறேன். மாறாக நம்மளுடைய நாவு அசைந்து கொண்டே இருக்கணும். எந்த திக்ரால? அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. நாம எந்த நேரமும் முழுக்க நம்மளுடைய நாவி திக்ரால் நனைத்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், எந்த நேரத்தில் அந்த திக்ர அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக தெரியாது. அதனால இந்த திக்ர அதிகமாக செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய நேரத்தில் நான் பாவ மன்னிப்பை கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும், திக்ரையும், குர்ஆனுடைய திலாவத்தையும், நோன்பையும், தொழுகைகளையும், சதகாவையும் பரிபூர்ணமாக அல்லாஹ் ஏற்பானாக. அவனுடைய கிருபையால் நம்மை அரவணைப்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.